செய்திகள் தொடர்கின்றன. முல்லை பெரியாறு அணை விவகாரம் தொடர்பாக டெல்லியில் நாளை நடைபெறவிருக்கும் ஐவர் குழு சார்பில் பேச்சுவார்த்தையில் பங்கேற்க மாட்டோம் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. முல்லை பெரியாறு அணை உறுதியாக உள்ளது என்று ஆய்வுக்குழு பலமுறை அறிக்கை அளித்துள்ளது. மேலும் அணை வலுவாக இருக்கும்போது புதிய அணை கட்ட தேவையில்லை என்று உச்சநீதிமன்றமும் கேரள அரசுக்கு கண்டனம் தெரிவித்துள்ளது. ஆனால் முல்லை பெரியாறு அணை பலவீனமாக உள்ளது என்றும் அணை உடைந்தால் லட்சக்கணக்கான மக்கள் பாதிக்கப்படுவார்கள் என்றும் கூறி புதிய அணை கட்ட கேரள அரசு தீவிரம் காட்டி வருகிறது. இதற்கு தமிழகம் முழுவதும் பலத்த எதிர்ப்பு வலுத்து வருகிறது. இந்த நிலையில் முல்லை பெரியாறு அணை ஆய்வுக்குழு தலைவர் நீதிபதி ஆனந்த் குழு தலைமையில் நாளை டெல்லியில் ஐவர் குழு பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. அதிகாரப்பூர்வமற்ற இந்த பேச்சுவார்த்தையில் பங்கேற்கப் போவதில்லை என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. பாபர் மசூதி இடிப்பு தினமான டிசம்பர் 6ஆம் தேதியை முன்னிட்டு பாதுகாப்பு காரணங்களுக்காக ரயில்களில் பார்சல்கள் அனுப்ப தடை விதிக்கப்பட்டுள்ளது. டிசம்பர் 6ஆம் தேதி பாபர் மசூதி இடிப்பு தினம் என்பதால் தமிழகத்தின் பல பகுதிகளில் போலீசார் தீவிர சோதனை நடத்தி வருகின்றனர். சென்னையின் பல பகுதிகளிலும் போலீசார் தீவிர பாதுகாப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் டிசம்பர் 6ஆம் தேதியை முன்னிட்டு ரயில்களில் பார்சல்கள் கொண்டு செல்ல 3 நாட்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. சென்னை உள்ளிட்ட நகரங்களுக்கு பிற பகுதிகளில் உள்ள பார்சல்கள் அனுப்பவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. ரயில் நிலையங்களில் தீவிர சோதனைக்கு பிறகே பயணிகள் அனுமதிக்கப்படுகின்றனர். டிசம்பர் 6 பாபர் மசூதி இடிப்பு நாளுக்காக வேண்டி செக்அப்லாம் நடக்குது. இது இங்க ஃபுல்லா எல்லாருக்கும் ஸ்டிக்கர் ஒட்டி ஃபுல்லா அனுப்பிட்டு இருக்காங்க. இதேபோல் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி ரயில்வே சந்திப்பில் காவல்துறையினர் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ரயில் பயணிகளின் உடைமைகளை அனைத்தையும் தீவிர பரிசோதனை நடத்தினர். கூடங்குளம் அணுமின் நிலையத்தை சுற்றியுள்ள மக்களுக்கு பாதுகாப்பு உத்தரவாதம் கொடுக்கும் வகையில் மத்திய அரசு சிறந்த பணிகளை மேற்கொண்டு வருவதாக மத்திய அமைச்சர் ஜி.கே. வாசன் கூறியுள்ளார். தஞ்சாவூரில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்பதற்காக வந்த மத்திய கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் ஜி.கே. வாசன் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அணுமின் நிலையம் திறப்பதன் மூலம் தமிழகத்தில் மின்வெட்டை குறைக்க முடியும் என்றும் இதனால் அப்பகுதி மக்களின் வாழ்வாதாரம் உயரும் என்றும் தெரிவித்தார். தமிழகம் போன்ற மாநிலங்களுக்கு மின்சார தேவை மிக முக்கியமான ஒன்று. அணுமின் நிலையத்தை திறப்பதன் மூலம் நிச்சயமாக மின்வெட்டை நம்மால் குறைக்க முடியும். அந்த அணுமின் நிலையம் ஒருபுறம் திறக்கப்படுவேயானால் அந்த பகுதி மக்களுடைய வாழ்க்கை தரம் உயரும். மேலும் அந்த பகுதி மக்களின் பாதுகாப்புக்கு உத்தரவாதம் அளிக்கும் வகையில் மத்திய அரசு சிறந்த பணிகளை செய்து கொண்டிருப்பதாகவும் ஜி.கே. வாசன் தெரிவித்தார். புதிய தலைமைச் செயலக கட்டுமானம் தொடர்பாக விசாரணை நடத்த நீதிபதி ரகுபதி நியமிக்கப்பட்டுள்ளார். சென்னை ஓமாந்தூரார் அரசினர் தோட்டத்தில் கடந்த திமுக அரசு கட்டிய புதிய தலைமைச் செயலகம் கட்டுமானம் தொடர்பாக விசாரணை நடத்த சென்னை உயர்நீதிமன்றத்தின் ஓய்வு பெற்ற நீதிபதி தங்கராஜ் நியமிக்கப்பட்டார். தங்கராஜ் நியமனத்தை எதிர்த்து உயர்நீதிமன்றத்தில் வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் விசாரணை கமிஷன் தலைமை பொறுப்பில் இருந்த தங்கராஜ் கடந்த சில தினங்களுக்கு முன் திடீரென விலகினார். அதைத் தொடர்ந்து தங்கராஜ் நியமனத்தை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்குகளை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது. இந்த நிலையில் புதிய தலைமைச் செயலக கட்டுமானம் குறித்த விசாரணையை நடத்த சென்னை உயர்நீதிமன்றத்தின் ஓய்வு பெற்ற நீதிபதி ரகுபதியை நியமித்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. திருச்சியில் வங்கித் தேர்வு எழுத அனுமதி மறுக்கப்பட்டதை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் மீது போலீசார் தடியடி நடத்தியது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வங்கிகளில் உள்ள கிளார்க் பணிக்காக பொதுத் தேர்வு இன்று தமிழகம் முழுவதும் நடைபெற்றது. திருச்சி, தஞ்சை, புதுக்கோட்டை, நாகப்பட்டினம், திருவாரூர் ஆகிய 5 மாவட்டங்களைச் சேர்ந்தவர்களுக்கு திருச்சி ஜமால் முகமது கல்லூரியில் தேர்வு மையம் அமைக்கப்பட்டிருந்தது. இந்த மாவட்டங்களில் இருந்து வந்த மாணவர்கள், பெண்கள் என 100க்கும் மேற்பட்டோர் 10 நிமிடம் தேர்வு அறைக்கு தாமதமாக வந்ததால் அவர்கள் உள்ளே அனுமதிக்கப்படவில்லை. இதனை கண்டித்து தேர்வு எழுத வந்தவர்கள் அனைவரும் கல்லூரி நுழைவு வாயில் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சமரச முயற்சி மேற்கொண்ட காவல்துறையினரிடையே மாணவர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் தடியடி நடத்தி கூட்டத்தை கலைத்தனர். மேலும் சில மாணவர்களை கைது செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. நுழைவு சீட்டு இருந்தும் தேர்வு எழுத அனுமதிக்காததால் மறு தேர்வு நடத்த மாணவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். உத்தரப்பிரதேசத்தில் நடைபெற்ற குதிரை வண்டி பந்தயத்தை பொதுமக்கள் ஏராளமானோர் கண்டுகளித்தனர்.
உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் கலாச்சார விழா ஒன்று நடைபெற்றது. இவ்விழாவில் லக்னோ மாநகராட்சி சார்பில் குதிரை பந்தய போட்டி நடத்தப்பட்டது. போட்டியில் பங்கேற்று முதல் பரிசை வென்ற அனில் சாகருக்கு 3000 ரூபாய் வழங்கப்பட்டது. இதுகுறித்து பேசிய அனில் சாகர், பரிசு தொகையாக கிடைத்த 3000 ரூபாய் என்பது ஒரு பெரிய தொகை இல்லை என்றாலும் போட்டியில் முதல் பரிசை வென்றவர் என்பதற்காக கிடைத்த மரியாதையே முக்கியம் என்றும் குறிப்பிட்டார். ஜன் லோக்பால் மசோதாவை மத்திய அரசு விரைந்து அமல்படுத்த வேண்டும் என கோரி ஹசாரே குழுவினர் டெல்லியில் இன்று பேரணி நடத்தினார்கள். ஊழலுக்கு எதிரான ஜன் லோக்பால் மசோதாவை அமல்படுத்த அண்ணா ஹசாரே டெல்லியில் உண்ணாவிரதம் இருந்ததால் மத்திய அரசு அந்த மசோதாவை நிறைவேற்றுவதாக உறுதியளித்திருந்தது. இந்நிலையில் நாடாளுமன்ற நிலைக்குழுவிடம் உள்ள ஜன் லோக்பால் மசோதாவிற்கு இறுதி வடிவம் கொடுக்கும் பணிகள் நடைபெற்று வரும் வேளையில் சிபிஐ மற்றும் பிரதமர் ஆகியோரை இந்த மசோதாவின் கீழ் கொண்டுவர வேண்டும் என்று ஹசாரே குழுவினர் வலியுறுத்தி வருகின்றனர். இதனால் மத்திய அரசு லோக்பால் மசோதாவை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்வதில் தாமதப்படுத்தி வருகிறது. இதற்கு ஹசாரே குழுவினர் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். மேலும் ஜன் லோக்பால் மசோதாவை விரைந்து அமல்படுத்த மத்திய அரசிற்கு நிர்பந்தம் கொடுக்க டெல்லியில் இன்று பேரணி நடத்தப்பட்டது. கிரண்பேடி தலைமையில் நடைபெற்ற இந்த பேரணியில் நூற்றுக்கணக்கான ஹசாரே ஆதரவாளர்கள் கலந்து கொண்டனர். ஆச்சரியம் ஆனால் உண்மை. இன்று நாம் காண இருப்பது சக்கரத்தை பயன்படுத்தும் விதங்களை பற்றி. வாழ்க்கையை சக்கரம் என்கிறோம், காலத்தையும் சக்கரம் என்கிறோம். கால சக்கரத்தோடு இணைந்து போவது வாழ்க்கை சக்கரம். தொழில் கூடங்கள் செயல்பட பல் சக்கரங்கள் அவசியம். பயணங்கள் துரிதமாக நடக்க வாகன சக்கரங்கள் அவசியம். இதோ பாருங்கள், சக்கரங்கள் பயன்படுத்தும் தன்மையை. இந்த காட்சி நமக்கு ஆச்சரியமாக இருக்கிறது அல்லவா? பாகிஸ்தான் நெருக்கடியால் பலுசிஸ்தான் விமான தளத்தை காலி செய்கிறது நேட்டோ படைகள். விவரம் இடைவேளைக்கு பிறகு.